ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேடிட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, தோனியோட பர்த்டேக்கு ஒரு சிம்பிளான பேனர் எடிட்டிங் ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணலாம். அது எப்படின்னு தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, Ctrl+N குடுத்து ஒரு நியூ லேயர வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த மாரி வந்து ஒரு ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் வந்து இது ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் வந்து போங்க. இந்த அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ல சாலிட் கலர் போங்க. இந்த சாலிட் கலர்ல நான் வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து டைப் பண்றேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாரி நீங்க டைப் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து நீங்க இப்படி இதில வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆனோனே ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இப்போ வந்து இது பார்த்தா ஒரு பிளெயினா வந்து லேயர் இருக்கும். ஸோ வந்து இதில வந்து நான் லைட்டா ஸ்மட்ஜ் லேயர் வந்து ஆட் பண்றேன். அது எப்படின்னா Ctrl+O குடுக்குறேன். Ctrl+O குடுத்து இந்த ஸ்மட்ஜ் லேயர் வந்து நான் ஆட் பண்றேன். இந்த ஸ்மட்ஜ் லேயர் வந்து உங்களுக்கு வேணும்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து புரொவைட் பண்றேன். நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த லேயர் வந்து ஓப்பன் ஆன உடனே டிராக் அண்ட் டிராப் பண்றேன். டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டு, இப்போ வந்து Ctrl+T குடுத்து, இத வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நான் இட்டு வரேன். ஒன்ஸ் வந்து இந்த பொசிஷன் வந்து கிரியேட் ஆன உடனே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, டிக் குடுத்துடுறேன். டிக் குடுத்துட்டு, இதில வந்து நார்மல் இருக்க பொசிஷன்ல ஓவர்லேன்னு வந்து குடுத்துருங்க. ஓவர்லேன் குடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒபாசிட்டி வந்து ஒரு ரேஞ்ச்க்கு வந்து உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாரி நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து இது கம்மி பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதில வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். Ctrl+O குடுக்குறேன். Ctrl+O குடுத்து, இந்த மாரி தோனி பிஎன்ஜி வந்து நான் ஆட் பண்றேன். ஒன்ஸ் வந்து இது வந்து லோட் ஆன உடனே, டிராக் அண்ட் டிராப் பண்றேன் எப்பயும் போல. ஒன்ஸ் வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்ட உடனே, Ctrl+T குடுத்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நான் இட்டு வரேன். ஒன்ஸ் வந்து இந்த மாரி ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்துட்ட உடனே, நெக்ஸ்ட் நீங்க வந்து டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ணணும்னா, இரேஸ் ஆப்ஷன் போங்க. இந்த இரேஸ் டூல் போயிட்டு, இப்ப வந்து இந்த லேயர வந்து இரேஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ வந்து நான் இந்த மாரி இரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி இரேஸ் பண்ணிட்ட உடனே, மறுபடியும் நான் Ctrl+T குடுத்து, ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு, இப்போ வந்து டிக் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த பிஎன்ஜி வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்க வந்து கொண்டு வரலாம். அது எப்படின்னா Ctrl+O குடுத்து, ஒன்ஸ் வந்து இது இம்போர்ட் ஆன உடனே, எப்பயும் போல டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். டிராக் அண்ட் டிராப் பண்ண உடனே, இப்ப வந்து Ctrl+T குடுத்து, இந்த லேயர வந்து கொஞ்சம் சின்னஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி சின்னஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான பொசிஷனுக்கு வந்து இத வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி செட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத வந்து ரைட் கிளிக் குடுங்க. ரைட் கிளிக் குடுத்துட்டு, கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வந்துரும். இப்படி வந்த உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நார்மல் இருக்க இடத்துல ஓவர்லேன்னு வந்து குடுங்க. ஓவர்லேன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப வந்து பார்க்க வந்து கொஞ்சம் ஆயில் பெயிண்டிங் லுக் வந்து தரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அதிகமா வந்து yellowish வந்து இருக்கு. வயலட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, Ctrl+T குடுத்து இத வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் வந்து நான் டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து லைட்டா வந்து டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் Ctrl+O குடுத்து, Ctrl+T கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் நானு. ரொட்டேட் பண்ணிட்டு, இப்ப வந்து டிக் குடுத்தா, டிக் குடுத்துட்டீங்கன்னா, இப்ப வந்து பாதி வொர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிளஸ் குடுத்து, ஒரு நியூ லேயர வந்து கிரியேட் பண்ணுங்க. ஒன்ஸ் நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ண உடனே, இந்த ரெக்டாங்கிள் மார்க்கி டூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இத சூஸ் பண்ண உடனே, அப்படியே வந்து இப்படி கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கோங்க. டிராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த ஷேப் வந்து ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலரா இருக்கணும். அந்த மாரி ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணோனே ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஆல்ட் பிளஸ் பேக் ஸ்பேஸ் வந்து குடுத்தீங்கன்னா, இந்த மாரி கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஒயிட் கலரா. ஒன்ஸ் வந்து இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆனோனே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இத வந்து ஒரு டூப்ளிகேட் லேயரா வந்து ஃபார்ம் பண்றேன். அது எப்படின்னா Ctrl+J குடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இந்த டூப்ளிகேட் லேயர் வந்து ஃபார்ம் ஆனோனே, நெக்ஸ்ட் நான் இந்த செலக்ஷன் டூல் வந்து சூஸ் பண்ணி, அப்படியே இப்படி வந்து மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த லேயரே இன்னொரு டூப்ளிகேட் லேயரா வந்து கிரியேட் பண்றேன். இந்த மாரி கிரியேட் பண்ணீங்கன்னா, இது வந்து இன்னொரு லேயரா வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த மாரி ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 3 லேயர்ஸுமே ஒரே டைம் வந்து கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து இந்த மாரி கிளிக் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, Ctrl+G குடுத்து ஒரு குரூப் லேயரா வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த குரூப் லேயர் வந்து ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, Ctrl+T வந்து குடுத்தீங்கன்னா, இது மட்டும் அ ஒரு லேயரா வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து இத வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான ரேஞ்சுக்கு. இந்த மாரி நீங்க ரீசைஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் வந்து நீங்க டிக் குடுத்துக்கோங்க. டிக் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து ஒரு பார்டர் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அந்த பார்டர் எப்படி ஆட் பண்ணணும்னா, இதுல வந்து ரெக்டாங்குலர் டூல் வந்து போங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ரெக்டாங்கில் டூல் வரும். இத வந்து பிரஸ் பண்ணிட்டு, அப்படியே இப்படி வந்து டிராக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து இந்த மாரி ஒரு நம்பர் வந்து ஃபீட் பண்ணி, இப்படி வந்து ஒரு பார்டர் லேயருக்கு வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து இந்த மாரி ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, Ctrl+T வந்து குடுங்க. Ctrl+T குடுத்து இத வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டு, இப்ப வந்து டிக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, Ctrl+O குடுத்து
இப்படி பண்ணிட்டு இத வந்து கிராஸ் குடுத்துருங்க. கிராஸ் குடுத்துட்டு இப்ப வந்து Ctrl+T குடுத்து, இத வந்து ஒரு லெவலுக்கு வந்து இப்படி வந்து எடுத்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, நார்மல் இருக்க இடத்துல ஓவர்லேன்னு வந்து குடுக்குறேன். இப்ப வந்து டிக் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் வந்து பிஎன்ஜி மேலயே வந்து செட் ஆயிருக்கு. ஸோ வந்து இத வந்து டிராக் பண்ணி, இந்த தோனி பிஎன்ஜிக்கும் கீழ வந்து இப்படி வந்து வைங்க. இப்படி வச்சீங்கன்னா, இது வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து மூவ் ஆயிரும். ஒன்ஸ் வந்து இந்த மாரி பேக்கிரவுண்ட்ல மூவ் ஆனோனே, எரேஸ் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் டூல் வந்து சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து இரேஸ் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 3 பாக்ஸ் லேயருக்குமே வந்து ஒப்பாசிட்டிய வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த குரூப்ப வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த குரூப்லருந்து கிளிக் பண்ணிட்டு ஒப்பாசிட்டிய வந்து லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாரி கம்மி பண்ணிட்டீங்கன்னா, இப்ப வந்து பார்க்க வந்து கொஞ்சம் பிரீமியம் லுக்கா வந்து வரும். இந்த மாரி வந்த உடனே நம்ம பேனர் எடிட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.